ஹாப்பி பவன் குக்கிங். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முள்ளங்கி சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். முள்ளங்கி, தேங்காய், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, புளி, தேவையான அளவு உப்பு, கருகாப்பிள் தழை, கொத்தமல்லி தழை, வரமிளகாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மீடியம் சைஸ் முள்ளங்கி எடுத்திருக்கேன். அதோட தோல் நல்லா சீவி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், தோல் நல்லா சீவிக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறமா முள்ளங்கியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடலைப்பருப்பை ஆட் பண்ணுறோம். கூடவே உளுந்தம்பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், இப்போது தேவையான அளவு கருகாப்பிள் தழை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு வரமிளகா ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முள்ளங்கி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கிங்க. முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சாம்பாராக வச்சு யூஸ் பண்ணலினாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது முள்ளங்கி. இப்போது கொஞ்சம் புளி ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்து அரைச்சிட்டு அது கூடயே இந்த முள்ளங்கி கலவையும் சேர்த்து அரைச்சா சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.